திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறளையும் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குறளுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். கூற்று ஏ, அறம் ஒருவருக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரும். காரணம் ஆர், உயிருக்கு அறத்தை விட சிறந்தது செல்வமே. ஓகேங்களா, இதுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா, நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா, கூற்று ஏ பாருங்கள். அறம் பார்த்தோன்னா ஒருவருக்கு சிறப்பையும் தருதான் செல்வத்தையும் தருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா சரி. அறம்ன்றது ஒருத்தருக்கு செல்வத்தையும் தரும் சிறப்பையும் தரும். ஓகேங்களா, அதாவது அறம்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு நேர்மை இல்லை நற்சொல் அப்படின்ட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அறம் பார்த்தோன்னா ஒருத்தருக்கு சிறப்பு பேரு புகழ் இதையும் தரும், செல்வத்தையும் பேரு புகழையும் வாங்கி தருது, செல்வத்தையும் நம்மளுக்கு தருது. ஓகேங்களா, அது அறம். அப்படி இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்லியிருக்காங்க. கூற்று சரி. காரணம் பாருங்கள். உயிருக்கு அறத்தை விட சிறந்தது செல்வமே. ஓகேவா, சிறந்தது விட்டுக்கிறேன். ஓகே, சிறந்தது செல்வமே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. உயிருக்கு அறத்தை விட நன்மையானது வேறு கிடையாது. உயிருக்கு அறத்தை விட நன்மை, ஓகேவா, அறத்தை விட நன்மையானது வேறு கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா, வேறு இல்லை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. செல்வமேன்னு கொடுத்துருக்கேன், அது தப்பு. அப்போது கூற்று சரியாக கொடுத்துருக்காங்க, காரணம் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் பார்த்திங்கன்னா இதற்கான ஆன்சர். இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். பொருள் பாருங்க. அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது. ஓகேங்களா, அறம் பார்த்தோன்னா என்ன பண்ணுதான், சிறப்பையும் தருதான் செல்வத்தையும் தருதான். அதனால் பார்த்தோன்னா நம்ம உயிருக்கு அறத்தை விட நன்மையானது வேறு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அறம் தான் முக்கியம். உனக்கு பார்த்தோன்னா நேர்மை தான் முக்கியம். ஓகேங்களா, அது உனக்கு சிறப்பையும் தருது செல்வத்தையும் தருது, வேற என்ன உனக்கு உயிருக்கு வேணும் அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்குறாரு. ஓகேங்களா, இதுக்கான குறள். சிறப்பையும் ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. ஓகேங்களா, அதை விட நன்மையானது வேறு எது உயிருக்கு? சிறப்பையும் தருது செல்வத்தையும் தருது. அப்போ அறத்தை விட வேற நன்மையானது என்ன இருக்குது உன்னுடைய உயிருக்கு அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்குறாரு. ஓகேங்களா, அடுத்தது இரண்டாவது குறளுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க. கூற்று ஏ பாருங்க. அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு இல்லை. காரணம் ஆறு பாருங்க. அறத்தை மறப்பதை விட ஒருவருக்கு நன்மையானது வேறு உண்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தோன்னா எந்த கூற்று சரின்ட்டு, கூற்று காரணம் சரின்ட்டு ஆன்சர் நீங்கள் யோசிங்க. ஓகேங்களா, பாஸ் பண்ணிவிட்டு. கூற்று ஏ பாருங்கள். அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு இல்லை அப்படின்ட்டு இருக்கேன். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். ஓகேங்களா, அதாவது அறம் இருக்கு இல்லையா, அது பார்த்தோன்னா ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் அப்படின்னா நன்மை அல்லது செல்வம். ஓகேவா, ஆக்கம்னா என்ன பொருள், நன்மைன்னு வச்சுக்கலாம், செல்வமும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த இடத்துல என்ன இதுவோ அதுக்கேற்றாற் போல் நீங்கள் வச்சுங்க. அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடியது வேறு கிடையவே கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்கிறாரு. ஓகேங்களா, அப்போ கூற்று பார்த்திங்கன்னா சரி. காரணம் பாருங்கள். அறத்தை மறப்பதை விட ஒருவருக்கு நன்மையானது வேறு உண்டா? இந்த லைன் நல்லா படிங்க. அறத்தை மறப்பதை விட, அறத்தை மறந்துடுறதை விட ஒருவருக்கு நன்மையானது, ஓகேவா, எதிர்மறையாக இருக்குது வேறு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுறீங்க, இது எதிர்மறையாக கொடுத்துருக்காங்க, படிக்கும் போதே தெரியுது இல்லையா. அறத்தை மறப்பதை விட ஒருத்தருக்கு தீமையானது, ஓகேங்களா, தீமையானது வேறு உண்டான்னு தான் வள்ளுவர் கேட்குறாரு. அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ பார்த்தீங்கன்னா சரி, காரணம் ஆறு பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா, இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். இதுக்கான பொருள் பாருங்க. அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம், ஓகேவா, ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை. நான் என்ன சொன்னேன், அறம் பார்த்தோன்னா ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் அப்படின்னா நன்மை தரக்கூடியது. ஓகேவா, அறம் பார்த்தோன்னா ஒருவருடைய வாழ்க்கைக்கு
நன்மை தரக்கூடியது அந்த அறத்தை போல வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறாரு ஃபர்ஸ்டே. அப்போது அப்படியாப்பட்ட அறத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. ஓகே, எந்த சமயத்துலையும் மறக்கவே கூடாது. நேர்மையை மட்டும் வந்து பார்த்தோன்னா எந்த சமயத்திலும் மறக்காத கடைபிடிக்கணும். அப்படி நீ மறந்துட்ட அப்படின்னா அதை விட தீமையானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா, அறத்தின் ஓங்கு அப்படின்னா அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு, ஓகேங்களா, ஆக்கமும் அப்படின்னா ஆக்கம் தரக்கூடியது இல்லை, ஆக்கமும் இல்லை அப்படின்னா ஆக்கம் தரக்கூடியது ஏதும் இல்லை. அதனை மறத்தலின் ஊங்கு கேடு, அதனை மறப்பதை விட தீமையானது வேறு இல்லை. ஊங்கு இல்லைன்னா தீங்கு இல்லை. ஓகேவா, இது சொல்லும் பொருளில் கேட்பான். ஊங்கு இல்லை தீமையானது. இப்போது ஊங்கு இல்லை இந்த சொல்லை வந்து பார்த்தோன்னா எதிர்ச்சொல்லாகவும் கேட்கலாம். இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா, இதற்கான எதிர்ச்சொல் தீமையானது. இப்போது திருக்குறளே எப்படி வருதுன்னா, ஒரு இந்த குறளில் இடம்பெற்ற எதிர்ச்சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, கொஷினில். அப்படின்னா ஆக்கம்ன்றது நன்மை, ஊங்கில்லைன்றது தீமை. அப்போது ஆக்கம் ஊங்கில்லை இது வந்து பார்த்தோன்னா எதிர்ச்சொல்லாக வருது. ஓகேங்களா, ஆக்கம் எதிர்ச்சொல். இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்து எழுதலாம். ஆக்கம்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதற்கான எதிர்ச்சொல்னு போட்டு ஊங்கில்லை அப்படின்ட்டு கொஷினில் கொடுப்பான். ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது மூணாவது குறள் பாடுங்க. மூணாவது குறளுக்கான டெஸ்ட் கொஷின் பாருங்க. இதற்கான கூற்று ஏ பாருங்க. செய்யக்கூடிய செயல்கள் எவையானாலும் அவை அறவழியிலே செய்யப்பட வேண்டும். காரணம் ஆர் பாருங்க. அறவழியில் செய்யப்படும் செயல்கள் எப்போதும் தொய்வோடு செய்யப்பட வேண்டும். இது சரி தவறுன்ட்டு எந்த ஆப்ஷன்ஸு பாருங்கள், நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு. கூற்று ஏ பாருங்கள். செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆனாலும் அவை அறவழியிலே செய்யப்பட வேண்டும். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. ஓகேங்களா, நம்ம எந்த செயலை செஞ்சாலும், ஓகேங்களா, நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதை வந்து பார்த்தோன்னா எப்படி செய்ய சொல்கிறாரு, அறவழியிலே செய்ய சொல்கிறாரு. ஓகேங்களா, அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா, காரணம் ஆர் பாருங்கள். அறவழியில் செய்யப்படும் செயல்கள் எப்போதும் தொய்வோடு செய்யப்பட வேண்டும். அறவழியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்தோன்னா, அறவழியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்போதும் எப்படி செய்யணுமா, தோய்வோடு செய்யப்பட வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலை. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, தோய்வில்லாத. ஓகேங்களா, தோய்வில்லாத அப்படின்னா என்ன பொருள்னா இடைவிடாமல். ஓகேவா, இடைவிடாமல் அல்லது தோய்வில்லாத, சோம்பேறித்தனம் இல்லாத. ஓகேவா, தோய்வில்லாதனா இடைவிடாமல் அல்லது சோம்பேறித்தனம் இல்லாத செயல்களை செஞ்சு முடிக்கணுமா. ஓகேங்களா, நம்ம என்ன செஞ்சாலும் அறவழியில் அந்த செயலை செஞ்சு முடிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த செயல் அறவழியில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்தோன்னா தோய்வில்லாத. ஓகேவா, ஓடுன்னு கொடுத்துருக்கேன், தோய்வில்லாமல் செய்யப்பட வேண்டும் கொடுத்துருக்காரு. அப்போது கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா, கூற்று சரியாக இருக்குது, காரணம் தப்பாக இருக்குது. ஓகேங்களா, இதற்கான குறள் மற்றும் பொருளை பாருங்களேன். பொருள் பாருங்க. செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக ஒன்றா இருக்கட்டும், அவையெல்லாம் இடங்களிலெல்லாம் தோய்வில்லாதனா இடைவிடாமல் அல்லது சோம்பேறித்தனம், உனக்கு கொஞ்சம் மந்த நிலை எதுவுமே இல்லாத அறவழியில் அந்த செயலை செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாரு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே சொல்லும் வாயெல்லாம் ஜெயல். ஓகே, சொல்லும் வாயெல்லாம் ஜெயல் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா, அடுத்த குறள். ஓகேங்களா, அடுத்த குறள் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 4th குறள் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், இதற்கான டெஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். 4th கூற்று பாருங்க. மன தூய்மை அல்லாததே உண்மையான அறம் ஆகும். காரணம் ஆர் பாருங்க. மன தூய்மையானது ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இதற்கான சரியான விடையை தேர்ந்தெடுங்க. கூற்றியே பாருங்க. மன தூய்மை அல்லாததே உண்மையான அறம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேங்களா, வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, மன தூய்மையானது இருப்பதே, மன தூய்மையாக இருப்பதே, ஓகே, மன தூய்மையாக இருப்பதே உண்மையாக அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு. காரணம் பாருங்க. மன தூய்மையானது ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது தப்பு. மன தூய்மையானது மட்டும்தான் அறம். ஓகேவா,
ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, மன தூய்மையானது மட்டும்தான் அறம்னு சொல்லியாச்சு. அப்புறம் மன தூய்மையை தவிர மற்றவை, ஓகே, மற்றவை மன தூய்மையை தவிர மற்றவை எல்லாமே ஆரவாரத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது, ஓகேங்களா? அப்படி தான் சொல்கிறாரு. அப்போது காரணமும் தப்பு. அதாவது ஆரவாரம்னா என்ன பொருள்னா, வெட்டி பந்தா, ஓகேங்களா, ஒரு சொம்மாங்கட்டி வீண் பந்தா இந்தமாரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆரவாரம். வெளி தோற்றத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படியே பந்தா காமிச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, அதுதான், ஓகேங்களா? மன தூய்மை மட்டும்தான் உண்மையான அறம், மொத்தது எல்லாமே ஆரவாரம், ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கான குறள் மற்றும் பொருள் பார்க்கலாம். பொருள் பாருங்க, மன தூய்மையாக இருப்பதே அறம். மன தூய்மையாக இருப்பது மட்டும்தான் அறம். மற்றவை, ஓகேவா, இந்த மன தூய்மையை தவிர மற்றவைனா இதை தவிர மற்றவை எல்லாமே ஆரவாரம், ஓகேவா? அது என்ன சொல்லிட்டாரு, ஆரவாரம் சொல்லிட்டாரு, ஓகேங்களா? தவிர வேறொன்றும் இல்லை, ஓகேவா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற, ஓகேவா? ஆகுல நீர பெறன்னு சொல்றாரு, ஓகேவா? அடுத்தது 5வது குறளுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று ஏ பாருங்க, பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதுதான் அறமாகும் அப்படின்றாங்க. காரணம் ஆர் பாருங்க, இந்நான்கும் இல்லாமல் செய்கின்ற செயல்கள் அறச்செயல்கள் மட்டுமே உண்மையான அறம் என போற்றப்படும். இதில் சரியான விடையை தேர்ந்தெடுங்க, ஓகேங்களா? கூற்று ஏ பாருங்க, பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம், ஓகேவா? இந்த 4மே இல்லாத வாழ்வது தான் அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்லியிருக்காரு. கூற்று சரி. காரணம் ஆர் பாருங்க, இந்நான்கும் இல்லாமல், இந்த 4ம் அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல்கள், இந்த 4மே இல்லாமல் செய்கின்ற அறச்செயல்கள், ஓகேவா? இது 4மே இல்லாத அறச்செயல்கள் மட்டுமே உண்மையான அறம் என போற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா, கூற்று விளக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், காரணம் விளக்குது, ஓகேங்களா? அப்போது பி, கூற்று சரி, காரணம் சரி, ஓகேங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருள் பாருங்க. இதற்கான பொருள் பாருங்க, பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம். அதாவது பொறாமை இல்லை இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட பேராசை இருக்கக்கூடாது, சினம் கோபம் வரக்கூடாது, கடுஞ்சொற்கள், ஓகே, கடுஞ்சொற்கள் கூறக்கூடாது. இது 4மே அவன் நீக்கிட்டான்னு வச்சுக்கேன், அவன் செய்யக்கூடிய எல்லாமே அறம் தான், ஓகேங்களா? அவன் செய்யக்கூடியது எல்லாமே அறம் தான், ஓகேவா? இங்கே பாருங்கள், அழுக்காறுனா பொறாமை, அவா அப்படின்னா பேராசை, வெகுளி அப்படின்னா சினம், இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், ஓகேவா? இந்த 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம், ஓகேவா? அறத்துக்கான டெஃபினேஷன் இத்தனை டெஃபினேஷன் கொடுக்குறாரு, ஓகேங்களா, வள்ளுவர். கூற்று ஏ பாருங்க, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் உடனே அறத்தை செய்ய வேண்டும். காரணம் ஆர், ஏனெனில் அவ்வாறு செய்யப்பட்ட அறமே ஒருவன் இறப்பிற்கு பின் வரை அழியாத துணையாக இருக்கும், ஓகேவா? இது பாருங்க, இதில் எது சரி எது தப்புன்னு பார்க்கலாம். கூற்று ஏ பாருங்க, பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நினைக்காமல் உடனே அறத்தை செய்ய வேண்டும், ஓகேவா? நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம், நல்லது தானே, அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாள் கடத்தாத உடனே அறத்தை செஞ்சிடணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்கிறாரு. காரணம் ஆர், ஏனெனில் அவ்வாறு செய்யப்பட்ட அறமே ஒருவன் இறப்பிற்கு பின் வரை அழியாத துணையாக இருக்கும், ஓகேவா? அதாவது ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்த்தோன்னா அந்த நிலைமையிலேருந்து இல்லாமல் போயிட்டான் அப்படின்னாலும் அவனுக்கு பார்த்தோன்னா அந்த அறம், அவன் செய்யக்கூடிய அறம் பார்த்தோன்னா அவனுக்கு அழியாத துணையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஒருத்தன் இருந்தான்பா, அவன் இப்படியெல்லாம் இருந்தான் வாழ்ந்தான் அப்படின்ட்டு அறம் செஞ்சான்பா அப்படின்ட்டு அந்த அறம் பார்த்தோன்னா அவனுக்கு துணையாக இருக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லாரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஓகேங்களா? கூற்றும் சரி, காரணமும் சரி, ஓகேங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருள் பாருங்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல், பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால், ஓகேங்களா? அப்படி நீ பிறகு பார்த்து கொள்ளாத நீங்கள் அறவழியை நாள்தோறும் நீ மேற்கொண்டுட்ட அப்படின்னா ஒருவர் இறந்த பின், ஓகேவா, நீ இறந்த பின்னும் கூட அழியா புகழாய் நிலைத்து நிற்கக்கூடியது அந்த
அறம் மட்டும்தான், அறம்ன்ற ஒரு துணை. ஓகேங்களா? அதாவது நீ இறந்த பின்னும் அந்த அறம் வந்து பார்த்தோன்னா நிலையாக இருக்குமா. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ஒரு உரையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய உடல் ஓகேவா, நம்மளுடைய உடல் நல்லா இருக்கும் போதே அந்த விஷயத்தெல்லாம் அற வழியே செஞ்சிடணும். நம்மளுடைய உடல் வந்து பார்த்தோன்னா அழிந்து போகும்போது ஓகேவா, உடல் வந்து பார்த்தோன்னா அழிந்து போகும்போது என்ன வருமா, இந்த அறம் வந்து பார்த்தோன்னா துணையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. ஓகேவா? இதுக்கான குறள். அதுக்கடுத்தது 7வது குறளுக்கான கூற்று காரணம் பாருங்க. கூற்று ஏ, பல்லக்கை சுமப்பவர்களுக்கும் அதன் மேல் பயணிப்பவர்களுக்கும் அனுபவிக்கும் வேறுபட்ட வாழ்க்கைக்கு அறத்தின் பலன் இஃது என்று கூற தேவையில்லை. காரணம் ஆர், பல்லக்கை சுமப்பவன் தான் பாவ வினையின் காரணமாக பல்லக்கை சுமக்குகிறான். பல்லக்கில் பயணிப்பவன் தன் நல்வினையின் காரணமாக பல்லக்கில் பயணிக்கிறான். மேற்கொண்ட கூற்று மற்றும் காரணங்களை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக. கூற்று ஏ பாருங்க, அதாவது பல்லக்கை சுமப்பவர்களும் அதன் மேல் பயணிப்பவர்களும் அனுபவிக்கும் வேறுபட்ட வாழ்க்கைக்கு அறத்தின் பலன் இஃது என்று கூற தேவையில்லை. அதாவது பல்லக்கை சுமக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த பல்லக்கில் உக்காந்து போகிறாங்க இல்லையா, பல்லக்கு இருக்குது ஓகேவா, இந்த சைடு 2 பேர் இந்த சைடு 2 பேர் பிடிச்சிட்டு போவாங்க. ஓகேங்களா? இந்த பல்லக்கை சுமப்பவர்களுக்கும் அதன் மேல் பயணிப்பவர்களுக்கும் அனுபவிக்கக்கூடிய வேறுபட்ட வாழ்க்கை. ஓகேங்களா? வேறுபட்ட வாழ்க்கைக்கு அறத்தின் பலன் இஃது என்று கூற தேவையில்லை. அவங்க கிட்ட போய் அறம் இதுதான் சொல்ல தேவையில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து கீழே சுமக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்தோன்னா தீமை செஞ்சுருப்பாங்க, மேலே உக்காந்துட்டு வராங்க, இது மேலே அதாவது பல்லக்கில் உக்காந்துட்டு வராங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா நன்மை செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த குறளில் அதுதான் சொல்கிறாங்க. அப்போது அவன் அறம் ஏதோ செஞ்சுருக்கான், அதனால் அவன் வந்து பார்த்தோன்னா பல்லக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பயணிச்சுட்டு வரான். அவன் வந்து பார்த்தோன்னா அறம் வந்து பார்த்தோன்னா செய்யாத இருக்கான், அதனால் பல்லக்கை சுமந்துட்டு வரான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் ஆர் பாருங்க, பல்லக்கை சுமப்பவன் தன் பாவ வினையின் காரணமாக பல்லக்கை சுமக்குகிறான். பல்லக்கில் பயணிப்பவன் தன் நல்வினையின் காரணமாக பல்லக்கில் பயணிக்கிறான். சொன்னேன் இல்லையா, பல்லக்கில் வந்து பார்த்தோன்னா சுமப்பவன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறான்னா, அவன் பாவ வினை செஞ்சுருக்கான், அதாவது அறம் தவறிய செயல்கள் வந்து பார்த்தோன்னா அவன் செஞ்சுருக்கான், அதனால் பல்லக்கை சுமக்கிறான். ஓகேங்களா? பல்லக்கில் பல்லக்கில் பயணிப்பவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தோன்னா நல்வினை, அதாவது அறம் சார்ந்த செயல்களை செஞ்சுருக்கான், அதனால் அவன் வந்து பார்த்தோன்னா பல்லக்கில் பயணிக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல போயிட்டு அறத்தை பற்றி அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை பாரு, அப்போ நீ அவங்ககிட்ட போயிட்டு நீ அறத்தின் பயனை இதுன்ட்டு சொல்லணுமா அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்குறாரு. ஓகேங்களா? அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? பொருள் பாருங்க, பல்லக்கு சுமப்பவனும் அதன் மேல் ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்கள் இடையே, அவங்களுக்கு இடையே வந்து பார்த்தோன்னா அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டாம். அவங்களுக்கே தெரியும் நம்ம ஏதோ அறம் சார்ந்த செயல்களை செய்யலை. ஓகேங்களா? அறம் சார்ந்த செயல்களை செய்யலை, அதனால தான் வந்து பார்த்தோன்னா பல்லக்கை சுமந்து வரோம். மேலே உட்காந்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அறம் சார்ந்த செயல்கள் செஞ்சுருக்காங்க, அதனால் பல்லக்கு மேலே உட்காந்துட்டு வராங்க. ஓகேங்களா? இதற்கான குறள் பாருங்கள், அறத்தாறு இது வேணா வேண்டாம். ஓகேவா? அறம் இது வேணா கூற வேண்டாம். ஓகேவா? சிவிகைனா என்னன்னு பொருள் கேட்பாங்க. சிவிகைனா பல்லக்கு. ஓகேவா? சிவிகைனா பல்லக்கு. ஓகேவா? பல்லக்கை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைனா மேலே உட்காந்துட்டு வரேன், பொறுத்தானோடுனா பல்லக்கை தூக்குகிறவன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 8வது குறளுக்கான கூற்று காரணம் பாருங்க. இதற்கான கூற்று ஏ பாருங்க, வீணான நாள் தவிர மற்ற நாளின் அறச்செயல்களை செய்ய வேண்டும். காரணம் ஆர், அவ்வாறு இடைவிடாமல் செய்யப்படும் அறமே ஒருவரது வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சரி தப்புன்னு பாருங்க. கூற்றியே பாருங்க, வீணான நாள் தவிர மற்ற நாளில் அறச்செயல்கள் செய்ய வேண்டும் கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. வள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீணாகாத நாள். ஓகேவா? வீணாகாத நாள்ன்ட்டு ஒன்று கூட இல்லாத நீ என்ன பண்ணணுமா, அறச்செயலை செய்ய வேண்டுமா. நான் என்ன கொடுத்துருக்கேன், வீணான நாள் தவிர மற்ற நாள். ஓகேவா? அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பார்த்தோன்னா இது தப்பு.
பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல், அதாவது ஒரு நாள் கூட நீ கழிந்து போகாதல் என்ன பண்ணோம், இடைவிடாமல் அறச்செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நான் இது வந்து பார்த்தோன்னா வீணான நாள் தவிர, ஓகேவா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா தப்பு. வீணான நாள்னா அதாவது தேவையற்ற நாட்கள் தவிர அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அப்போது இது வந்து பார்த்தோன்னா தப்பு. காரணம் 6 பாருங்க. அவ்வாறு இடைவிடாமல் செய்யப்படும் அறமே ஒருவரது வாழ்க்கை பாதைக்கு சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா சரி, ஓகேங்களா. அதாவது அவ்வாறு நீ வந்து பார்த்தோன்னா அவ்வாறு வந்து பார்த்தோன்னா வீணாகாத ஒவ்வொரு நாள் கூட வீணாகாத இடைவிடாமல் ஒரு அறச்செயல்களை வந்து பார்த்தோன்னா நீ செஞ்சுட்டு இருந்த அப்படின்னா அப்படியாப்பட்ட அறமே உன்னுடைய வாழ்க்கை பாதை உன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய எல்லா சிரமமும், ஓகேவா, எல்லா சிரமமும் சீராக்கி அமைத்து தருகின்ற கல்லாக அந்த நற்செயல்கள் விளங்கும். அதாவது உன்னுடைய வாழ்க்கை இருக்குது, ஓகேங்களா, உன்னுடைய வாழ்க்கை இருக்குது, நீ இருக்கிற, ஓகேங்களா, உன்னுடைய வாழ்க்கை இருக்குது, அது நடுவில் வந்து பார்த்தோன்னா பல சிரமங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது, ஓகேங்களா, பல சிரமங்கள் இருக்குது. இதை அமைச்சு தருகின்ற, ஓகேங்களா, உன்னுடைய வாழ்க்கை பாதையை அமைச்சு தருகின்ற கல்லாக அந்த அறம், நீ செய்யக்கூடிய அறம், ஓகேவா, இடைவிடாமல் ஒரு நாளும் கழிந்து போகாமல் நீ செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்தோன்னா உன்னுடைய வாழ்க்கை பாதைக்கு என்ன பண்ணுகின்றது, உன்னுடைய வெற்றி பாதை, வாழ்க்கை பாதையை சீராக்கி, உன் வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையும் சீராக்கி தரக்கூடிய கல்லாக, ஓகேவா, கல்லாக இது வந்து பார்த்தோன்னா மாறிடுது, ஓகேங்களா. இப்படியும் நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் பாருங்கள். இன்னொரு பொருள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து பார்த்தோன்னா சுற்றி வந்து பார்த்தோன்னா ஒன்று காக்குது, ஓகேங்களா. சுற்றி வந்து அதாவது சுற்றி பல தீமைகள் இருக்குது, ஓகேங்களா. இவரை நெருங்குதுன்ற போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி கல் வைக்கிறாங்க, ஓகேங்களா. சுற்றி கல் வச்சு அவங்கள வந்து பார்த்தோன்னா காக்குறாங்க, வாழ்க்கை பாதையை சீராக்குது, ஓகே. இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தரை சுற்றி இருக்கக்கூடிய தீங்கு எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய கல், ஓகேங்களா. தடுக்கக்கூடிய கல் எது, இந்த அறம். நீ வந்து பார்த்தோன்னா இடைவிடாமல் ஒரு நாளும் இடைவிடாமல் செய்யக்கூடிய அறச்செயல்கள் என்ற அறமே ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை பாதையை சீராக்கி தருகின்ற கல்லாக மாறுகிறது, ஓகேங்களா. அப்போது கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து பார்த்தோன்னா சரி, ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர், ஓகேங்களா. இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம், ஓகேங்களா. குறள் பாருங்கள். விழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல், ஓகேவா. அதாவது இதற்கான பொருள் என்னன்னா பயனற்றதாக ஒரு நாள், ஓகே, பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல், ஓகேவா. பயனற்றதாக ஒரு நாள் கூட நம்ம கழிச்சிடக்கூடாது. எல்லா நாளும் என்ன பண்ணோம், தொடர்ந்து நற்செயல்கள் ஈடுபடுவோர், ஓகேவா. எல்லா நாள்லையும் என்ன பண்ணோம், நம்ம நற்செயல்கள் செஞ்சுட்டே இருக்கணும், ஓகேங்களா. அப்படி நீ நற்செயலை செஞ்சுட்டே இருந்தனா உன்னுடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நீ செய்யக்கூடிய நற்செயல்களே விளங்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். நீ செஞ்ச நல்லது உன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணக்கூடிய எல்லா சிரமங்களையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கை பாதையை நன்மை பாதையாக அமைச்சு தருகின்ற கல்லாக, ஓகேவா, அந்த கல்லாக நன்மை பாதையை அமைக்கக்கூடிய கல்லாக அந்த அறம் விளங்கும், அறம் அல்லது நற்செயல்கள் விளங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதாவது வீழ்நாள்னா பயனற்ற நாள் என்று கழிந்து போகாமல், பயனற்ற நாள் என்று ஒரு நாள் கூட கழிந்து போகாமல், நன்றாற்றின் அப்படின்னா நீ நல்லது செஞ்ச அப்படின்னா, அறச்செயல்கள் செஞ்ச அப்படின்னா, அப்படி செய்கிற அக்தொருவனுக்கு வாழ்நாள் வழியடிக்கும் கல், வாழ்க்கை பாதையை சீராக்கி தருகின்ற கல்லாக அந்த நற்செயல்கள் விளங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்தமாரி சீர்பிரிச்சும் நீங்கள் எழுதிக்கங்க, ஓகேங்களா. இந்தமாரி நான் கஷ்டப்பட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு உங்களுக்கு தெரியும். இதை டைப் பண்ணி இது யோசித்து நான் பண்ணுறேன். ஆனால் யாருமே லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணவே மாட்டேங்க. வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஓகேங்களா. ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா எனக்கான சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும், ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்தமாரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா. இதற்கான கூற்றியே பாருங்க. அறமல்லாத வழியில் வருவதே உண்மையான இன்பமாகும். காரணம் அறமல்லாத வழியில் வருபவை இன்பமும் அல்ல புகழும் அல்ல. இதற்கான சரியான விடையை தேர்ந்தெடுங்க.
கூற்று ஏ பாருங்க, அறமல்லாத வழியில் வருவதே உண்மையான இன்பம். இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. என்ன தப்பு அப்படின்னா, அறமல்லாத வழியில் வருவதே உண்மையான இன்பம்னு சொல்லியிருக்கேன், எதிர்மறையாக சொல்லியிருக்கேன், அது தப்பு. அறநெறியில் ஓகேவா, அறநெறியில் பயனாக, அறநெறியின் பயனாக வருவதே, அறநெறியின் பயனாக வருவதே உண்மையான இன்பம் ஓகேவா. அறநெறியின் பயனாக வருவது தான் உண்மையான இன்பம் ஓகேவா. அறமல்லாத வழியில் வர்றது உண்மையான அறம்னு கொடுத்துருக்கேன். அப்போ அது வந்து பார்த்தோன்னா எதிர்மறையாக கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தோன்னா தப்பு, கூற்று தப்பு. காரணம் ஆர் பாருங்க, அறமல்லாத வழியில் வருபவை. காரணம் ஆர் பாருங்க, அறமல்லாத வழியில் வருபவை இன்பமும் அல்ல புகழும் அல்ல ஓகேவா. அறமல்லாத வழியில் வர்றது இன்பமும் கிடையாது புகழும் கிடையாதுன்ற இது வந்து பார்த்தோன்னா சரியா தப்பான்னா சரி. கூற்று தப்பு, காரணம் சரி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேவா. இதற்கான குறள் மற்றும் பொருள் பாருங்க. அதாவது அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவது தான் இன்பம் ஓகேவா. அறநெறியை செஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பயன்தான் வந்து பார்த்தோன்னா இன்பம் ஓகேவா. அறநெறியில் நீ வாழ்கிற வாழ்க்கை அதோடைய பயன், கிடைக்கக்கூடிய பயன் தான் வந்து பார்த்தோன்னா இன்பம் ஓகேவா. அப்படி அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்பமும் அல்ல புகழும் அல்ல ஓகேவா. அறநெறியில் நீ வாழாத, அறமில்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிற அப்படின்னா அந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா உனக்கு இன்பமும் கிடையாது புகழும் கிடையாது. அது வந்து பார்த்தோன்னா சும்மா ஓகேவா. இன்பமும் கிடையாது, இதுவும் கிடையாது, புகழும் கிடையாது ஓகேங்களா. நீ வந்து பார்த்தோன்னா அது எவ்வளோ செல்வம் பெற்றாலும் சரி, என்ன பெற்றாலும் சரி, அது இன்பமும் கிடையாது புகழும் கிடையாதுப்பா அப்படின்ட்டு அறத்தை வந்து பார்த்தோன்னா தூக்கி பிடிக்கிறாரு ஓகேங்களா. அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்தா புகழும் இல்லை, புறத்தா புகழும் இல்லை ஓகேவா. அதாவது அறத்தால் வரக்கூடியது மட்டும்தான் இன்பம்னு சொல்கிறாரு. மற்ற எல்லாம் அப்படின்னா அறத்தை தவிர மற்ற எல்லாம் புறத்தா புகழும் இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா இன்பமும் இல்லாதவை புகழும் இல்லாதவை அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா. 10வது குறளுக்கான கூற்று ஏ பாருங்க, ஒருவன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது அறமே ஆகும். காரணம் ஆறு பாருங்க, ஒருவன் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது பழியான செயல்கள் ஆகும் ஓகேங்களா. இதற்கு சரியான விடையை தேர்ந்தெடுங்க ஓகேங்களா. கூற்று ஏ பாருங்க, ஒருவன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது அறமே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நீ வாழக்கூடிய வாழ்நாளில் வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எதுவாக இருக்கணும், அறமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா. நற்செயல்களாக இருக்கணும் ஓகேங்களா. காரணம் ஆர், இது சரியா கூற்று வந்து பார்த்தோன்னா சரியான்னு கேட்டிங்கன்னா கூற்று வந்து பார்த்தோன்னா சரியாக தான் கொடுத்துருக்காரு. காரணம் ஆர் பாருங்க, ஒருவன் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது பழியான செயல்கள் ஓகேங்களா. ஒருவன் செய்யாமல் ஓகேவா, செய்யக்கூடியது எதுன்னு சொல்லிட்டாரு, செய்ய வேண்டியது அறம் சார்ந்த செயல்களை நீ செய்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. உன்னோட வாழ்நாளில் அறம் சார்ந்த செயல்களை செய்யுன்னு சொல்லிட்டாரு. நீ செய்யாமல் தவிர்க்க வேண்டிய செயல்கள்னு எதை சொல்கிறாருன்னா பழியான செயல்கள் ஓகேவா. பழியான செயல்கள்லாம் என்னது, அறம் தவிர்த்து நீ பழியான செயல்கள் செய்கிற, அறம் தவிர்த்து அறமற்ற செயல்கள் செய்கிற பற்றி அது எல்லாமே பழியான செயல்கள் தான் ஓகேங்களா. அந்த செயல்களை செய்யாதப்பா அப்படின்ட்டு வள்ளுவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறாரு ஓகேங்களா. அறம் சார்ந்த செயல்களை செய் உன்னுடைய வாழ்நாளில், அறம் சாராத செயல்களை செய்யாத, பழி செயல்களை செய்யாத அப்படின்ட்டு சொல்கிறாரு. கூற்றும் சரி, காரணமும் சரி ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இதற்கான குறள் மற்றும் பொருள் பாருங்க. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே. ஒருத்தவங்க வாழ்நாளில் அவன் முயற்சி மேற்கொண்டு அவன் செய்யக்கூடியது என்ன, அது அறம் மட்டும்தான் ஓகேங்களா. அப்படியாப்பட்ட அறம் வந்து பார்த்தோன்னா, அப்படியாப்பட்ட அறத்தை தவிர அவன் செய்யாமல் அவனை காத்து கொள்ளது என்னதுன்னா பழியே ஓகேவா. அப்படியாப்பட்ட அறத்தை தவிர மற்ற செயல்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த செயல்கள்லாம் அவன் செய்யாமல் அவன் வந்து பார்த்தோன்னா அவனே காத்துக்கணும் ஓகேங்களா. அந்த செயல்கள் எல்லாமே பழி செயல்கள்னு சொல்கிறாரு ஓகேங்களா. அப்புறம் செய்யற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி ஓகேங்களா. செய்யத்தக்க ஒருவன் செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்தோன்னா என்ன, அது ஒரு வாழ்நாளில் செய்யக்கூடிய செயல்கள் அரணே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒருவர் உயர்பால தோறும் பழி அப்படின்னா அவன் வந்து பார்த்தோன்னா செய்யாமல் அவனை காத்து கொள்ளக்கூடியது எது, பழி தான் ஓகேவா. பழி பாவங்கள் இது எல்லாமே ஓகேங்களா.
இதோட வந்து பார்த்தோன்னா திருக்குறள் வந்து பார்த்தோன்னா அரண் வலியுறுத்தல் அதிகாரம் வந்து பார்த்தோன்னா முடியுது. நம்ம கண்டினியூவாக வந்து பார்த்தோன்னா திருக்குறள் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. எல்லா அதிகாரமும் நம்ம கொடுக்க போகிறோம் இதே மாதிரி மாடலில். நீங்கள் வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். நீங்கள் திருக்குறள் படிச்சுட்டு பார்த்தாலும் சரி, படிக்காமல் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கனாலும் சரி, ஆனால் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதிங்க ஓகேங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் எல்லா சர்க்கிள்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுடைய கமெண்ட்ஸை எப்படி இருந்தது இந்த வீடியோ, எப்படி இருந்தது என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.